இப்போ நான் இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஃப்ராக்சர் சர்ஜரி இல்லைன்னா ஃப்ராக்சருக்கு பிஓபி இல்லைன்னா ஏதாவது ஒரு மாவுக்கட்டு ஏதாவது போட்ட பிறகு நீங்கள் எப்படி வந்து வீட்டில் இருந்துக்கணும் அப்படின்றத இந்த பதிவு மூலமாக உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். ஃபஸ்ட்டு வந்து உங்கள் வீட்டை வந்து சேஃபராக வச்சுக்கோங்க. கீழே வந்து தண்ணி எதுவும் கொட்டாமல் கம்ப்ளீட்லி ட்ரையாக இருக்கணும். உங்கள் பாத்ரூமாக இருக்கட்டும் இல்லை உங்களோட பெட்ரூமாக இருக்கட்டும், எதனாலும் தண்ணி எதுவும் இல்லாமல் ட்ரையாக இருக்கணும். ரெண்டாவது உங்களோட ரக்ஸ் எதுவும் லூஸாக இல்லாமல் கீழே ஃப்ளோர் மேட்ஸ் எதுவும் லூஸ் ஃப்ளோர் மேட்ஸ் எல்லாத்தையுமே இங்கே தனியாக எடுத்து வச்சுருங்க. அண்டு உங்களோட சின்ன சின்ன டாய்ஸு, உங்களோட பசங்க ஏதாவது டாய்ஸ் ஏதாவது போட்டிருக்காங்க அப்படின்னாக்கா அந்த டாய்ஸ் எல்லாத்தையும் அகற்றி அதெல்லாமே வந்து உங்களுக்கு ஈஸியாக கீழே விழுகிறதுக்கு திரும்ப விழுகிறதுக்கான சான்சஸ் இருக்கும். ஏன்னா நீங்கள் வாக்கர் இல்லைன்னா வந்து வாக்கிங் ஸ்டிக் யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ அதனால் நீங்கள் அதை கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் பேதிங் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது உங்களோட ஆர்த்தோபெடிஷன்ட்ட கேட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வீட்டுக்கு போகணும். ஸோ எப்படி குளிக்கலாமா வேண்டாமா, இப்போ சர்ஜரி முடித்தோடனே தையல்கள் இருக்கும், தையல்களை காப்பாற்றுறதுக்கு நீங்கள் குளிக்கக்கூடாது அப்படின்னு நாங்கள் சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் நீங்கள் கேர்ஃபுல்லாக நீங்கள் இது முன்னாடியே ப்ரிப்பேர்டாக இருக்கணும். முக்கியமாக வந்து சர்ஜரி பண்ணுறோம் அப்படின்ற போது சர்ஜரிக்கு அப்புறமோ இல்லை பிஓபி மாவுக்கட்டு போடுறோமோ அது வந்து உங்களுக்கு ஒரு பெட் ரெஸ்ட்டுக்கான ஒரு விஷயம் கிடையாது. ஸோ முக்கியமாக அதுக்கப்புறம் வந்து பெட் ரெஸ்ட் எடுக்கிறதுங்கிற ஐடியாவோடு இருக்காதிங்க. வீட்டுக்கு போனோன்னா சில எக்ஸசைசஸ் அதுக்கு நம்ம கொடுப்போம். உங்களோட ஃபிசியோக்கிட்ட கேளுங்க, இல்லைன்னா இது டாக்டர்கிட்டே கேட்டிங்கன்னா டாக்டர் ஹாஸ்பிட்டலில் இருக்கக்கூடிய ஃபிசியோ இருப்பார், இல்லைன்னா டாக்டரே உங்களுக்கு சொல்லி தருவார். அந்த பேசிக் எக்ஸசைசஸை நீங்கள் கம்பல்சரியாக பண்ணணும். பேசிக் எக்ஸசைசஸ் பண்ணால் தான் நீங்கள் எப்போ நடக்கிறீங்களோ அந்நேரம் உங்களோட அந்த நடை வந்து உங்களுக்கு கரெக்டாக வரும் அண்ட் குவிக் ரீஹாபிலிட்டேஷன் கொடுக்கும். சர்ஜரிஸ் நம்ம பண்ணுறது வந்து ஏர்லி மொபிலைசேஷனுக்காக பண்ணுவோம். ஸோ அதுவும் வந்து முக்கியமாக எக்ஸசைசஸ் அண்ட் ஃபிசியோதெரப்பி இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் ஆஃப்டர் சர்ஜரிக்கு அப்புறம் இது செய்யலாம் இது செய்யக்கூடாதுன்னு டாக்டர் சொல்கிறத கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களோட ரெக்கவரி ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும், அதே நேரத்தில் ஷுவராகவும் இருக்கும். அதை தவிர வந்து இப்போ போனுக்கு தேவையான முக்கியமான இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து கால்சியம். ஸோ கால்சியம் சத்து வந்து மில்க்லேயும் மில்க் ப்ராடக்ட்ஸ்லையும் இருக்குது. அண்ட் விட்டமின் சி, கொஞ்சம் எபித்தலைசேஷனுக்கு விட்டமின் சி ரொம்ப முக்கியம். ஆரஞ்சு லெமன் இந்த மாதிரி ஜூஸஸில், நெல்லிக்காயில் இதில் எல்லாமே இருக்குது. அண்ட் ப்ரோட்டீன்ஸும் தேவை. ஸோ நான் வெஜிடேரியன் சூப்ஸு அண்ட் சிக்கன், மட்டன்ஸ் இது மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்களோட பாடி பில்ட் பண்ணுறதுக்கும் போனை பில்ட் பண்ணுறதுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது தவிர வந்து சில ஸ்ட்ரிக்ட் நோஸ் இருக்குது. என்னென்னாக்கா வந்து ஸ்ட்ரிக்ட் நோ ஸ்மோக்கிங் வந்து எலும்புகளுக்கு போகக்கூடிய ரத்த ஓட்டத்தை பாதிப்படையுது. ஸோ ரத்த ஓட்டங்கள் வந்து குறையிறதுனால எலும்பு வளர்கிறது நின்றுடும், கம்ப்ளீட்டாக ஸ்டாப் ஆகிடும். இது வந்து நான் யூனியன் அப்படின்னு நாங்கள் சொல்லுவோம். இந்த நான் யூனியன் வந்து எலும்பை சேர விடாமல் அந்த இடத்த வச்சுக்கோம். ரெண்டாவது ஆல்கோஹால் அண்ட் கெஃபீனை நல்லா குறைச்சிக்கோங்க. காஃபி, டீ இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம். ஏன்னா அது வந்து பயங்கரமாக ஸ்லோ டவுன் பண்ணும் போன் குரோத்தை. ஸோ அதுவுமே வந்து நமக்கு நிறைய ஹிண்ட்ரன்ஸை கொடுக்கும். இது எல்லாம் முடிந்த பிறகு கடைசியில் தயவு செய்து பி பேஷண்ட். எலும்பு நம்ம அவசரத்துக்கு சேராது, எலும்பு நம்ம அவசரத்துக்கு வேகத்தை கொடுக்காது. அது சேரக்கூடிய டைமில் தான் அது சேரும். கால்களுக்கு இத்தனை நாள், கைகளுக்கு இத்தனை நாள், முதுகு தண்டோட எலும்புக்கு இத்தனை நாளுக்கு அப்புறம் தான் நீங்கள் பண்ணணும். இது எல்லாமே வந்து உங்களோட டாக்டர் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுவார். எக்ஸ்பிளைன் பண்ணலன்னா இங்கே ஒரு தடவை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் இது ரொம்ப முக்கியமான விஷயம். நீங்கள் வந்து கம்பல்சரியாக யூ ஹேவ் டு டேக் கேர் ஆஃப் யுவர் செல்ஃப் அண்ட் பி பேஷண்ட் அன்டில் யூ கேன் வாக் வெல் ஆர் டூ வாட் எவர் யூ வாண்ட். கொஞ்சம் அதில் வந்து ஒவ்வொரு சர்ஜரிக்கும் ஒவ்வொரு மாதிரி நீங்கள் அதை கொஞ்சம் பிளான் பண்ணி நீங்கள் செய்யணும். ஸோ எவ்ரிபடி heal your bones very well, heal your bones very fast, and please enjoy your life. Thank you.